இன்றைக்கி ஆடி மாதம் 2வது நாள் வெள்ளிக்கிழமையும் கூட காலையிலே எழுந்திரிச்சிட்டு தலைக்கெலாம் குளிச்சுட்டு அப்புறம் வீடு வாசல்லாம் தொடச்சி விட்டுட்டு அப்புறம் வாசலில் கோலம் போட்டுட்டு நல்லா வாசலில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அப்புறம் வந்துட்டு பூவெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு பழைய பூவை மாற்றிட்டு புது பூ ஃப்ரெஷ்ஷாக போட்டுட்டு பஞ்சுத்திரி போட்டு நெய் மட்டும் பசு நெய் ஊற்றி ஒரு அகல் விளக்காசு நான் எப்பயுமே ஏற்றிடுவேன். அந்த மாதிரி விளக்கு ஏற்றிட்டு அப்புறம் ஆடி மாதம் அப்படின்னாலே வந்துட்டு அம்மனை தரிசிக்க போவாங்க. நான் வந்துட்டு பெருமாளை பார்க்க தான் நான் போகிறேன். ஏன்னா அங்கேயே வந்துட்டு நிறையா தாயார்லாம் இருப்பாங்க. அவங்களையும் தரிசிச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். எப்பயுமே வந்துட்டு வெள்ளிக்கிழமை அப்படின்னும் போது பெருமாளுக்கு வந்துட்டு காலையில் 10 to 12 திருமஞ்சனம் நடக்கும். நான் காமிச்சிருக்க பெருமாள் எங்கே இருக்கா, பெரிய சேக்காடு ஸ்ரீ பூதேவி ஸ்ரீதேவி கரிவரதராஜ பெருமாள் கோயிலில் தான் நான் காமிச்சிருக்கேன். அங்கே நிறையா தாயார்லாம் இருப்பாங்க. அவங்களையும் வழிபட்டுட்டு ஆஞ்சநேயர் ராமானுஜர் எல்லாருமே இருப்பாங்க. அவங்களையும் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வெளியே நம்ம வந்தோம்னா அங்கே வந்துட்டு கோமாதா வச்சுருப்பாங்க. கோமாதாவையும் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டு அங்கே வந்துட்டு லெமன் ரைஸும் இன்றைக்கி பொங்கலும் கொடுத்துருந்தாங்க நெய்வேத்தியமாக சாமிக்கு படைச்சது. அதையும் வாங்கிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பெருமாளோட அருள் வந்துட்டு அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். தேங்க்யூ.